ஆண்களை பார்த்து கேட்குறேன், ஆண்களுடைய பெரிய கவலை என்ன தெரியுமா? என் குடும்பத்தை நான் பாதுகாக்கணும். ஆண்களுடைய கவலை. ஒரு நல்ல புருஷன், ஒரு நல்ல அப்பா, ஒரு நல்ல அம்மா, அவங்களுடைய விருப்பம் என்னங்க? என் பிள்ளைங்களை நல்லா பாதுகாக்கணும், படிக்க வைக்கணும், கரை சேர்க்கணும். நீங்கள் விரும்புகிறீங்களே பிள்ளைங்க நல்ல உணவு கொடுக்கணும், நல்ல உடை கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களே, இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? இத்தனை வருஷம் இருக்கிறீங்களே, எத்தனை பேர் நல்லதாக எல்லாம் பிள்ளைங்க விரும்பினதை கொடுத்த அப்பாக்கள் இருக்கிறீங்களா? விரும்பினதை நான் கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியுமா? அம்மாக்கள் சொல்ல முடியுமா விரும்பினதை வாழ்க்கை என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? ஏன் முடியல தெரியுமா? நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, நீங்கள் பிரயாசப்படுறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதன் பிரயாசப்பட்டு வாழ்வதற்காக மனிதன் படைக்கப்படலை. மனிதனை படைச்சவர் தானே அப்படி சொல்லணும். உங்களையும் என்னையும் படைச்சவர் அம்மா அப்பாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ கஷ்டப்பட்டு மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி கஷ்டப்பட்டு உன் குடும்பத்தை நடத்துறதுக்காக குடும்பம்ன்ற ஒரு மேட்டரை நான் உண்டாக்கல. நீ ரெஸ்ட்ல இருந்து, நீ என்னோடு கூட இருந்து என் கிருபையை பிடித்து கொண்டு நான் கல்வாரி சிலுவையில செய்து முடித்ததில் இருந்து நீ உன் வாழ்க்கையை தொடங்குவியானால் உன் பிள்ளைகளுக்கான சகலத்தையும் உன்னால சந்திக்க முடியும். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்ததுன்னா தெரியுமா? இளைப்பாறுதல், ரெஸ்ட். மனுஷனை ஆண்டவர் படைச்ச நாள்னா தெரியுமா? மனுஷனுக்கு ரெஸ்ட். புதிய ஏற்பாட்டுல இயேசு ஊழியத்துக்கு வந்து முதல் வாக்குத்தத்தம் என்னதுங்க? ரெஸ்ட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்.